தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடந்த 2 நாட்களில் 81,341 வாகனங்கள் கடந்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. தீபாவளியை கொண்டாட நள்ளிரவு 12 மணி முதல் தற்பொழுது வரை 36,341 வாகனங்கள் கடந்திருப்பதாக அறிகிறோம். கள விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். கோபிநாத், வணக்கம். இப்போ நள்ளிரவிலிருந்து தற்பொழுது வரை 36,341 வாகனங்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்திருக்கிறது என்று அறிகிறோம். இப்ப விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி பகுதி எப்படி காட்சி அளிக்குது? வாகனங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு? விவரிங்க. தித்திக்கும் தீபாவளி வருகிற திங்கட்கிழமை தமிழக மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட திட்டமிட்டு அவர்களோட ஊர்களுக்கு புறப்பட்டிருக்காங்க. உறவுகளோடு சேர்ந்து உள்ள மகிழ புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாட சென்னை மக்கள் அவர்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்க காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமது ஒளிப்பதிவாளர் பெரியசூடன் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் தற்போதைய நிலை நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து, பெரும்பாலும் நம்ம நேற்றிலிருந்து பார்த்துட்டு இருக்கோம், சொந்த கார்களில் மக்கள் அதிகம் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 2 நாட்களில் 81,341 வாகனங்களில் மக்கள் கடந்து போயிருக்காங்க. நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த நேரம் வரை 36,341 வாகனங்களில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் தங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்க காட்சி தான் இது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டியில் ஏன் இவ்வளோ போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டிய வாகனங்கள் திருப்பி விடப்படுகிறது. அதே போல் திருச்சி, சேலம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் இங்கிருந்து விழுப்புரம் நகர உள்ள போய் தான் புறவழிச்சாலை வழி தான் போகணும். இந்த நிலைமையில் மட்டும்தான் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து மக்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை உள்ள மாவட்டம். இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும்போது எந்தவித விபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. போக்குவரத்து காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எந்த விதமும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் வாகனங்களே நிறுத்தக்கூடாது. என்னை பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் நிறுத்தினா அடுத்தடுத்து வாகனங்கள் மோதத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏராளமான அரசு போக்குவரத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கு. அனைத்து பேருந்துகளிலும் மக்கள் நின்றபடி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி தொடர்ந்து இந்த பகுதியில் நெரிசலோட, மக்கள் கூட்டத்தோட, மக்கள் வெள்ளத்தோட சாறை சாறையாக தற்போது சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம்.